ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி. யாரை பற்றி அப்படின்னா பாரதி ராஜா அவர்களை பற்றி தான். எதுக்கு அவங்கள பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஸோ காலமாயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்குள்ளான செய்தி. எத்தனையோ கலைஞர்களை கொண்டு வந்த மாபெரும் மனிதர் அவர். ராதிகா மேமாக இருக்கட்டும், கமலஹாசன் சாராக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ பேரையுமே அவர் திரை உலகுக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் மனிதர். அவர் ஒரு நல்ல ஒரு இயற்கையான படங்களை எடுக்கிறதுல ஒரு சிறந்த மனிதர். நீங்கள் ஏதாவது படத்தில் இயற்கையான முறையை கொண்டு வரணும்னா அது பாரதி ராஜா அவர்களால் மட்டும்தான் முடியும். அவரை மாதிரி இயற்கை சம்மந்தமான படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அந்த ஒரு சிறப்பான மனிதருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வேற காலமானார். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொண்ணு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரொம்பவே மனம் உடைஞ்சி தன் உடல்நிலையை வருத்தி ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஒவ்வொரு நியூஸ்லேயும் அவங்கள பற்றி வரும்போது நான் சாமியை வேண்டிப்பேன், அவங்க எப்படியாவது குணமாயிடணும். ஒரு நல்ல மனிதர் அவர், படம் எடுக்கிறதுல கிரேட். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நல்ல மனிதர், சீக்கிரமாக குணமாயிடணும்னு சொல்லி சாமியை வேண்டுவேன். ஸோ அதை ஏற்றுக்க முடியலங்க அவங்க அந்த உலகத்தை விட்டு போனது அப்படிங்கிறது. என்னங்க பண்ணுறது, இந்த உலகத்தில் பிறப்புங்கிறத எல்லாருமே ஏற்றுப்போம், இறப்புங்கிறத தான் யாராலையுமே ஏற்றுக்க முடியலை. என்ன பண்ணுறது, ஏற்று தானங்க ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இருந்தாலும் ஆழ்ந்த வருத்தங்க எனக்கு. சரிங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு.